வந்து வீடு வந்து சேர்ந்தாச்சு. ரொம்ப டயர்டு. காலையில் எந்திரிச்சோன்னே என் மம்மி கையில் ஒரு ஃபில்டர் காஃபி குடித்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா புலம்பல், நீ நல்ல சாப்பாடே சாப்பிட்றதில்ல, உன் வீடியோ பார்க்கும்போது எனக்கே எரிச்சலாக வருது, ஒழுங்காக சாப்பிட்டு தொலைன்னு திட்டிட்டு இன்றைக்கி ஏதோ முருங்கைக்கீரையை பொறிச்சிட்டு வந்திருந்தாங்கோ. இன்றைக்கி ஃபுல்லாக கீரை மேய விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். காலையிலே வெறி கொண்டு பொறிச்சிக்கிட்டு இருந்தாங்கோ. எங்கள் மாமா ஊர்லேருந்து 2 பார்சல் அனுப்பிச்சுட்டு இருந்தார். அது வேறு யாரும் இல்லை, எங்கள் அக்காவும் எங்கள் அக்கா பெற்ற குட்டியும் தான். அவளுக்கு யாரோ சாக்லேட் கொடுத்துருக்காங்க. அதை மாமாவுக்காக எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா பார்த்தீங்களா, அது தாங்க உண்மையாக தாய் மாமா பாசங்கிறது. காலையில் சாப்பிட்றதுக்கு 2 தோசையும் கூட சென்னாக்கறி. இந்த சென்னாக்கறி வந்து எங்கள் அம்மா கேரளா டிஷ்ஷுன்னு சொல்லி எங்கேயோ பழகியிருக்காங்க. சூப்பராக இருக்கும். மண்டை ரொம்ப சூடாக இருந்துச்சா, சரி இன்றைக்கி நவரத்னம் ஆயில் போட்டு ஒரு ஆயில் மசாஜ் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு சிறப்பான ஆயில் மசாஜ். மக்களே, நீங்கள் யாராச்சும் கொடைக்கானல் சைட் போனீங்கன்னா மறக்காமல் இந்த பேஷன் ஃப்ரூட் வாங்கிட்டு வாங்கோ. சுகர் இருக்கவங்களுக்கு ரொம்பவே நல்லது. பேஷன் ஃப்ரூட் வந்து இங்கே எங்கேயும் கிடைக்கிறது இல்லை, பட் கொடைக்கானலில் அதிகமாக கிடைக்கும். மறக்காமல் வாங்கிட்டு வந்துருங்கோ. எங்கள் அக்கா எங்கள் அம்மாவுக்கு வந்து செராமிக்கில் செஞ்ச பவுல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தா. நான் அப்போவும் வாய் வச்சுட்டு இருந்தேன், இதை போட்டு எப்போ உடைக்க போகிறீங்கன்னு தெரியலன்னு. எங்கள் அம்மா வாயை கழுவிடா நாயின்னு இருந்தாங்கோ. அப்புறம் எங்கள் அக்காவுக்கு யாரோ லட்டு கொடுத்துருக்காங்க. அது தம்பி மேலே இருக்க பாசத்தில் அவள் சாப்பிடாமல் எனக்கு கொண்டாந்து கொடுத்தா. இது தாங்க அக்கா பாசம். பின்னாடி உட்காந்து எங்கள் அக்கா பிள்ளை எப்படி வேடிக்கை பார்த்துருக்கா பார்த்தீங்களா. இதுதான் இந்த குட்டி வாண்டு. இது கேட்குற கேள்விக்கெலாம் நம்மளால் பதில் சொல்ல முடியாது. சரி, ஆயில் மசாஜ் பண்ணியாச்சே, குளிச்சுட்டு வரலான்னு குளிச்சுட்டு வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு. நான் போட்ட ட்ரெஸ்ஸுக்குள்ளே வவ்வால் இருந்தது. அது ஒரு குட்டி குஞ்சான் வவ்வால். எவ்வளோ நாளாக உள்ளே இருக்கான்னு தெரில. அப்புறம் நேற்று கொடைக்கானலில் வாங்கிட்டு வந்த க்ரீன் பீஸ்லாம் போட்டு அம்மா தக்காளி சாதமும் காலையில் அவிச்சு வச்ச கீரையும் கொடுத்தாங்கோ. இப்போ ஒரு படத்துக்கு போகிறோம், அதனால தான் வீடியோ சீக்கிரம் க்ளோஸ் பண்ணிட்டேன் மக்களே. டாடா பாய்.